நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. விஜய் சார் வந்து 2 தொகுதி நிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு அங்கேயும் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறது தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன தோத்து கூடாது இருக்குன்னு பெரம்பூர்ல நிச்சயம் ஜெயிச்சுடுவாரு சார். இப்ப பெரம்பூரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அங்க சிறுபான்மையர் அதிகமா இருக்காங்கன்றதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரா, இல்ல திருச்சி கிழக்கும் அதே மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காரா? எங்க ஒரு முஸ்லீம் ஏரியால முஸ்லீம் தான் போடணும், கிறிஸ்டியன் ஏரியா கிறிஸ்டியன் போடணும்னு கத்து கொடுத்து பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே அதை தான் ஃபாலோ பண்றாரு விஜய் கூட. அதுல ஒன்றும் எனக்கு ஐ டோன்ட் திங்க் எனி நெகட்டிவ் பாயிண்ட். ஓட்டர் வாக்களிக்க போற இந்துக்களும் வாக்களிக்க போறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்படி பார்க்க போனீங்கன்னா மயிலாப்பூர்ல திருவள்ளிக்கேணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கூட டிஎம்கேக்கு வாக்களிக்க, காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறாங்க, பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க. ஒரு பக்கம் வில்லிவாக்கத்துல வந்து ஆதவ் நிக்க போறாரு, டி நகர்ல வந்து புஷி அனந்த் நிக்க போறாரு, குளத்தூர்ல வந்து தவேக சார்ந்து போடுறாங்க. யாருக்கு போட்டி அதிகமா இருக்கு? ஏன்னா ஒரு முக்கியமான பிரபலங்க மட்டும் தான் தமிழகம் தெரிஞ்ச ஒரு அளவுக்கு ஸ்பேஸா இருக்காங்க, மீதி எல்லாம் தெரியல, யாரும் என்னது தெரியல. அப்போ வெற்றி உறுதி திமுக பண்ற மாதிரி சில பேர்லாம் சொல்றது எப்படி பாக்குறீங்க சார்? காமராஜர் தோற்கும் போது பி சீனிவாசன் வெற்றி அடைந்தார, அவர் சொன்னது மாதிரி முடிஞ்சுதா இல்ல ஜெயலலிதாவை தோக்கடிக்க முடிஞ்சதா? அப்போ அதெல்லாம் விட்டுருங்க. டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல டிஎம்கே தோக்கடிச்சாரு, டெபாசிட் போச்சு டிஎம்கே. அப்ப என்ன அங்க வன்னியர் நிறைய இருந்தாங்களா, இல்ல தேவர் நிறைய இருந்தாங்களா, கிறிஸ்டின் நிறைய இருந்தாங்களா, முஸ்லீம் நிறைய இருந்தாங்களா, பிராமணர் நிறைய இருந்தாங்களா, நாடார் நிறைய இருந்தாங்களா, கவுண்டர் நிறைய இருந்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அவர் ஜெயிச்சாரு. ஸோ இந்த ஜெயிக்கிறது தோத்தது எங்க குளத்தூரியே மிஸ்டர் ஸ்டாலின் பண்றாரு. ஸ்டாலின் வந்து இப்போ பெரம்பூர்ல வந்து நிற்கக்கூடாது இவனுக்கு விஜய்க்கு எதிர்த்து. எங்க கேட்கிறவன் 10 கேட்கலாம் சார். ஏன் உதயநிதி வந்து செப்பாக்கு போறாரு? பயமா? வேற எங்கேயும் நிற்கக்கூடாதா சார்? இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, ஜோதிமணி வந்து கண்டிச்சு செல்வ பிறந்ததுக்காண்டி ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? 2029 ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் விஜய் பக்கம் போவதற்கான ஒரு ஆயத்தங்களை இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள். காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட இனிமேல் இருக்கவே இருக்காதுங்க. அதற்கு காரணம் தாவேகா. இன்று திமுக தோல்வி அடைமையானால் அதற்கு முதல் காரணம் ராகுல் காந்தி. திமுக தோல்வி அடைமையானால் அதற்கு இரண்டாவது காரணம் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் விஜய். அந்த பொங்குராஜுங்கிற பேசினார்னுட்டு விஜய் டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது இருக்கு, ஒன்றும் ஆக்ஷனே இல்லைங்களா சார்? கைது பண்ணவே இல்லைங்களா சார்? அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறாரு, இப்படி பண்றாங்க இப்படி பண்ணாங்க, ஸோ தட் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாப்பியா இருக்க காமிக்கிறாங்க இல்லையா? அது வரவங்கெல்லாம் தேர்தல் அறிக்கை முடிஞ்ச ஒண்ணுமே, அதாவது இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச ஒண்ணுமே ஒவ்வொருத்தரோட போட்டோ எடுத்திருந்தாரு. ஒரு ஊழியருக்கு முத்தம் கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளோ ஒரு ரசனை இருக்குன்னு பாருங்க. ஸ்டாலின் பண்ணுவாரா அந்த மாதிரி? கொஞ்சம் இப்படி 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 பண்ண சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலின் இப்படி பண்ண முடியாது அவரால். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? விசில் சத்தம் கேக்குதா? கேக்குது சார். இன்னைக்கு அலர வச்சிட்டாரு. இன்னைக்கு வந்து 234 plus 30 274 एकदम फटाफट. ஓகே சார். அதான் 234 தொகுதி அறிவிச்சது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நேற்று தான் வந்து திமுக அறிவிச்சாங்க, உடனே இன்னைக்கு விஜய் அறிவிச்சிருக்காரு. இது கடுமையான போட்டி நோக்கி போயிருக்கா தமிழகம்? விஜயினுடைய அந்த 234 பேரையும் அந்த அந்த அவருடைய போட்டோவையும் காமிச்சாங்க. அவங்களுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு, எல்லாரும் எழுந்து நின்றாங்க. ஒரு 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 நல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு எப்பவுமே அவர் வந்து கான்ஃபிடென்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாருக்கும் காமிச்சாரு. இது வந்து ஒரு புது நூதனமாக இருக்கிறது இந்த அறிமுகம், வேட்பாளர் அறிமுகம். யாருமே இந்த மாதிரி பண்ணது நாம் தமிழர் கட்சியில பண்ணிட்டு இருக்காங்க, பட் இவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதை பார்த்து அடுத்த தேர்தலிலோ அதை டிஎம்கே ஏடிஎம்கே கூட பண்ண ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். வெறும் பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டா போறாது. அதை தவிர பாலிடிக்ஸ்னு வாங்க, பாலிடிக்ஸ் தான் ஒரு களம் சூடுபிடித்து விட்டது. குறைந்தது ஒரு 8 அல்லது 10 பேருக்கு ஒரு வித்தியாசத்தில் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு குறைஞ்சது அப்ஸ்விங் பார்த்தீங்கன்னா
அந்த 20% 30% கரெக்டாக வந்து நிற்கும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ சீட்டு வருங்கிறது இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். சூடு பிடிக்கணும் தேர்தல் களம். நாளைக்கு அவர் என்ன பேச போறாரு அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் இந்த தேர்தல் அறிக்கைக்கு கூட, தேர்தல் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறது கூட எலெக்ஷன் கமிஷன் உள்ள கூட திமுக ஆள் இன்னும் இருக்காங்கிறத பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொன்ராஜை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. ப்ளஸ் எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன்னு பெரம்பூர்ல 2 தரம் கேன்சல் பண்ணாங்க. எத்தனைங்க தடங்கள் கொடுக்க முடியும்? கரூர் ஒரு தடங்கள், ஜனநாயகன் ஒரு தடங்கள். இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அதுக்கெல்லாம் சர்டிஃபிகேஷன்லாம் வந்தாச்சு. இப்போ அடுத்தது உங்களுக்கு சங்கீதா, அடுத்தது இப்போ இதெல்லாம் மீறி ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கிராஸ்ரூம், எதிர்நீச்சல் அடிக்கிறார் என்று. எதிர்நீச்சல் அடித்து விட்டு விஜய் வந்திருக்கிறார். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு போட்டியில் மாறும். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் இந்த தோரணைக்கு இது ஒரு கூடுதலாக இருக்கும் என்று தான் நினைக்கிறேன். சார் இப்போ விஜய் சார் வந்து 2 தொகுதி நிற்கிறதுக்கான காரணம் என்ன சார்? ஒரு அங்கேயும் என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு காமிக்கிறது தான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. என்ன தோத்து போடாங்க இருக்குன்னு பெரம்பூர்ல நிச்சயம் ஜெயிச்சிடுவாரு. இல்லை திமுக சார்ந்தவங்களாம் சொல்கிறாங்க இது ஒரு பயத்தலின் வெளிப்பாடு தான். ஆரம்பத்தில் ஜெயலலிதா மட்டும் தான் நின்று இருக்காங்க, இதுவரை யாரும் வெற்றி பெற்று இப்படி இதுவரை நிற்கல. இப்போ விஜய் நிச்சிருக்காரு, அப்புறம் பயத்தில் தான் நிற்கிறாருதா சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுன்னு கேட்குறேன், ஜெயலலிதாவோட நின்றாங்களே, ஜெயலலிதாவும் நின்றாங்க, காமராஜரும் நின்றாரு, எம்ஜிஆரும் நின்றாரு, கருணாநிதி நின்றாரு. ஏன் கருணாநிதி தோற்று போனோம்? ஏன் ஜெயலலிதா தோற்று போனோம்? கான்ஃபிடென்ட்டாக தானே இருந்தாங்க அவங்க. 2 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. ராகுல் காந்தி எங்க நின்றாருங்க? அப்படி பார்க்க போனீங்கன்னா பல பாஜக அமைச்சர்களும் 2 இடத்துல இருந்திருக்காங்க. சோனியா காந்தி கூட ஒரு இடம் தான் நின்றாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும்னா ஒரு தன்னுடைய ஆதிக்கம் அங்கே இருக்குதுன்னு காமிக்க தான் பண்றாங்களே தவிர 2 இடத்துங்கிறது தோல்வியினுடைய பயம் அல்ல. 2 இடத்தையும் ஜெயிச்சிட்டா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா உங்களுக்கு இப்படி அப்படி பிரித்திருப்பாங்க. சரி, ஒன்று தானுங்க சார். இப்போ 2 தொகுதி நிற்கிறதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு சார்? பெனிஃபிட் இல்லை, நெகட்டிவ் தான் இருக்கும். லாஸ் தான் இருக்குமே தவிர பெனிஃபிட் இருக்காது. லாஸ் வந்து ஃபைனான்ஷியலி லாஸ். தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவருடைய கான்சன்ட்ரேஷன் போயிடும். 50-50 வரும். பெரம்பூர்ல 50, அங்க ஒரு 15 ஆயிடும். பிளஸ் வந்து ஜனங்களிடையே ஒரு வெறுப்பு இருக்கும். இது வந்து என்னை பொறுத்த மட்டும் 2த்தையும் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுங்க. பெரம்பூரை விட்டாருன்னா அங்க திருச்சி கோவப்படுவாங்க, திருச்சி விட்டாருன்னா பெரம்பூர் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தை மாட்டி விடுவாங்க. இருந்தாலும் 2 தொகுதி போட்டு விடுவது. ஏன்னா அந்த பழைய காலத்துலேருந்து நிறைய நான் பார்த்துருக்கேங்க. கான்ஸ்டியூஷனலி எலெக்ஷனுடைய ரூலே பர்மிட் பண்ணுறதுங்க 2 இடம் போடுன்னுட்டு. பயந்ததுனால ஒன்று இருக்கு. ஒரு அரசியல்வாதி தன்னுடைய ஆதிக்கத்தை அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கேட்குறேன், குஜராத்தே வாரணாசி வந்து கண்டெஸ்ட் பண்ணாரு நம்ம மோடி. அதுவும் வாரணாசி பண்ணது பீகார் பக்கத்தை, மத்திய பிரதேச பக்கத்தை, உத்தரப்பிரதேசத்தை உள்ள இருக்கிறது. அங்கே பல எண்ணங்கள். உத்தரப்பிரதேசத்தின் தான் பிரதமர் வருகிறார் என்று ஒரு பேச்சு இருந்தது. நேரு, இந்திரா காந்தி, சரண் சிங் எல்லாருமே. அது மொரார்ஜி தேசால குஜராத்துக்கு மாறியது. 2 இடத்துல போறதுங்க தப்பு கிடையாதுங்க சார். இப்போ பெரம்பூரை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அங்கே சிறுபான்மையர் அதிகமாக இருக்காங்கன்றதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரா, இல்லை திருச்சி கிழக்கும் அதே மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காரா? எதன் அடிப்படையில்? அப்படி நான் கேட்கிறேன். அது ஒன்று கேட்கிறேன். மயிலாப்பூர்ல வெங்கட்ராமனை போத்திருக்காங்க. மயிலாப்பூர்ல காங்கிரஸுக்கு வந்து யார் பிஜேபி யார் போட போறாங்கன்னு தெரியல. அப்ப மயிலாப்பூர் வந்து கான்சன்ட்ரேஷன் பிராமின் இருக்கிறதுனால பிராமின் கேண்டிடேட் போட்டான்னு சொல்ல முடியும் என்ன? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாடி. அதை தவிர திமுகவோ அதிமுகவோ அல்லது பாஜகவோ செய்தாது விஜய் செய்தார். அவர் எப்படி சீமான் வந்து ஒரு பிராமின் கேண்டிடேட் 6-7 பேர் கொடுத்துருக்காரு, இவரும் 2 பேர் கொடுத்துருக்காருங்களே. அப்படி வச்சுக்கூடாதா? எங்க பெரம்பூர் வந்ததுனால கோவப்படுறாங்க எல்லாரும்? உண்மைதானே அது. அவர் சேகர் ஜெயிச்சுவாங்க அதெல்லாம் போச்சுங்க. இப்போ டவுன் ஆயிடுச்சுங்களே. இப்போ ஏன்னா விஜய் வந்து பிரிக்க போவது அப்படி பார்க்க போனீங்கன்னா 234 ஒரு 70 பேர் இன்னும் சிறுபான்மைன்னு கேள்விப்பட்டேன். கரெக்டுங்களா? அது ஏன் போடக்கூடாது? எங்க ஒரு முஸ்லீம் ஏரியால முஸ்லீம் தான் போடணும், கிறிஸ்டியன் ஏரியா கிறிஸ்தவன் போடணும்னு கற்றுக் கொடுத்து பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே அதை தான் ஃபாலோ பண்றாரு விஜய் கூட. அதுல ஒன்றும் எனக்கு ஐ டோன்ட் திங்க் எனி நெகட்டிவ் பாயிண்ட். என்ன ஓட்டர் வாக்களிக்க போற இந்துக்களும் வாக்களிக்க போறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
அப்படி பார்க்க போனீங்கன்னா மயிலாப்பூர்ல திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கூட டிஎம்கேக்கு வாக்களிக்க, காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறாங்க, பிஜேபிக்கு வாக்களிக்கிறாங்க. அந்த சார் காலம் இப்படி மாறிடுச்சுங்க. இந்த மாதிரி ஓகே இப்படி ஒரு சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ ஒரு பக்கம் வில்லிவாக்கத்தில் வந்து ஆதவ் நிற்க போறாரு, டி நகரில் வந்து புஷி அனந்த் நிற்க போறாரு, குளத்தூர்ல வந்து தாவேக சார்ந்து போடுறாங்க. யாருக்கு போட்டி அதிகமாக இருக்கும் சார்? ஏன்னா ஒரு முக்கியமான பிரபலங்கள் மட்டும்தான் தமிழகம் தெரிஞ்ச ஓரளவுக்கு ஸ்பேஸாக இருக்காங்க, மீதி எல்லாம் தெரியல, யாரும் என்னது தெரியல. அப்போ வெற்றி உறுதி திமுகவுக்கு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் சொல்றது எப்படி பாக்குறீங்க சார்? காமராஜர் தோற்கும் போது பி சீனிவாசன் வெற்றி அடைந்தார, அவர் சொன்னது மாதிரி முடிஞ்சுதா இல்ல ஜெயலலிதாவை தோக்கடிக்க முடிஞ்சுதா? அப்போ அதெல்லாம் விட்டுருங்க. டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல டிஎம்கேவை தோக்கடிச்சாரு, டெபாசிட் போச்சு டிஎம்கே. அப்ப என்ன அங்க வன்னியர் நிறைய இருந்தாங்களா, இல்ல தேவர் நிறைய இருந்தாங்களா, கிறிஸ்டின் நிறைய இருந்தாங்களா, முஸ்லீம் நிறைய இருந்தாங்களா, பிராமணர் நிறைய இருந்தாங்களா, நாடார் நிறைய இருந்தாங்களா, கவுண்டர் நிறைய இருந்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. அவர் ஜெயிச்சாரு. ஸோ இந்த ஜெயிக்கிறது தோத்தது எங்க குளத்தூரியே மிஸ்டர் ஸ்டாலின் பண்றாரு. ஸ்டாலின் வந்து இப்போ பெரம்பூர்ல வந்து நிற்கக்கூடாது இவனுக்கு விஜய்க்கு எதிர்த்து. எங்க கேட்கிறவன் 10 கேட்கலாம் சார். ஏன் இந்த உதயநிதி வந்து செப்பாக்கு போறாரு? பயமா? வேற எங்கேயும் நிற்கக்கூடாதா? இல்லை அவங்களும் அதை தான் சார் கேட்குறாங்க. ஏன் வந்து விஜய் வந்து சேப்பாக்கள் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க சார். அது பெரம்பூர்ல ஏன் ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் நிற்கக்கூடாது? அது ஒன்று இருக்குல்ல. நிக்கிறது தோக்கிறது பொறுத்தே இல்லைங்க தம்பி. டால்ஸ்டாய் ஒன்னே ஒன்று மனசுல வச்சுங்க, பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு வந்து விட்டது. நேற்று கூட ஒரு ஆங்கில தொலைக்காட்சியினுடைய சர்வே எடுக்கும் போது கூட 76% ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனுடைய விளைவு என்பது கேட்டால் கண்டிப்பாக அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கன்சாலிடேட் பண்றது 2 பேர். ஒன்னு எடப்பாடி பழனிசாமி, ஒன்னு வந்து விஜய். அதுல பாத்தீங்கன்னா தோக்க போறது டிஎம்கே. அந்த ஆன்டி இன்கம்பன்சி 76% இருக்கிற நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா திமுகக்கு 30-35 கூட வராதுங்க தம்பி. காங்கிரஸ் சஃபாய் சாஃப்னா முடிஞ்சு போச்சு கதை. கிளீன் ஸ்வீப் கழுவி விட்டுறாங்க, தொடப்பத்தால அலம்பி விட்டுரும், அவ்வளவு முடிஞ்சு போச்சு சார். இப்போ பாத்தீங்க கட்சி சொல்றாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சைடுல வந்து இவங்க ஏடிஎம்கே இருக்கிறதுனால அந்த அண்ணா வந்து அன்புமணி ராமதாஸோட லீடர்ஷிப் இருக்கு. இதுல முக்கியமா இந்த நீங்க கருத்து கேட்டீங்க 4 நாணாணி போட்டியில இது வந்து விஜய் நல்ல டஃப் அழிப்ப கொடுப்பாரு, அதிமுக முந்துகிறது. தேர்தலுக்கு அப்புறம் விஜயனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ தெரியாது. ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் சில இடத்துல நல்லா இருக்காங்க. 35 கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார் நம்ம விஜய்க்கு. நான் பார்த்தேன் சார், எண்ணி பார்த்தேன் சார். அதனுடைய கால்குலேஷன் கூட நான் வச்சிருக்கேங்க. 35 74 சிறுபான்மையர். அந்த சிறுபான்மையில ஒரு 30 பேர் 25 பேர் 30 பேர் வந்துட்டாங்கன்னா டிஎம்கே அவுட், பட்டு கீழ் வந்துடும். இதை கண்டுபிடிச்சுன்னா இன்னைக்கு எவ்வளவு கிளியரா இருந்தாரு பாருங்க. இல்ல சார் அவங்க பக்கம் இல்ல சார் அவங்க பக்கம் கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் வலுவா இருக்கு. கூட்டணி கட்சிகள் நல்ல ஒர்க் பண்றதாகவும் சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு போறதாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து பரப்புறாங்க, அதை பாருங்க. எல்லாம் அனௌன்ஸ் பண்ணட்டும், நாளைக்கு பாருங்க. அதுக்காக எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஏடிஎம்கே ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு 234. பிஜேபி இந்த காங்கிரஸ் பண்ணியாச்சு, இவர் பண்ணிட்டாரு, சீமான் பண்ணிட்டாரு. எலெக்ஷனுக்கு ரெடி. மீதி வந்தவங்களாம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் தே மிஸ் தி பஸ்ஸை கொட்ட விட்டாங்க, அது ஏறி உட்காந்துட்டாங்க எல்லா பஸ்ல. தேர்தல் களம் கண்டிப்பாக கடுமையாகி விட்டது. போதைப் பொருள் கலாச்சாரம் அன்னைக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விஜய் போதையை தான் சொல்றாரு பாருங்க. அவருடைய கொள்கை அறிக்கையில் முதல் 5 பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங். புதுசா பண்ணியிருக்காரு. அது தமிழ்நாடு கட்சியிலே அதிமுக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அணுகுமுறையை பார்த்தா எனக்கு என்னவோ ஒரு 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 திமுக கடினமாகத்தான் இருக்கிறது. கண்டிப்பாக விஜய்க்கு வந்து ஒரு என்னுடைய எஸ்டிமேஷன்ல நல்லா பண்ணுவாருங்க. இன்னும் தேர்தல் சூடு படிச்சு தப்புற ஏன் ஓட்டல்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, தேர்தலுடைய பேச்சுவார்த்தை ஓட்டல்ல வச்சுக்கலாம். தேர்தலுடைய அறிக்கை காரணம் என்னன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனானப்பட்ட பாஜக அரசாங்கம் திமுகவுடன் சேர்ந்து கொண்டு பழி வாங்குகிறது என்று பல தமிழ் வெற்றி கழக தொழிலாளர்கள் ஊழியர்கள் தலைவர்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த அர்ச்சனா பட்நாயக் போய் பார்க்கலாம், அந்த அர்ச்சனா பட்நாயக் டோட்டலி டிஎம்கே ஏஜென்டா இருக்காங்களே. அது
தேர்தல் கமிஷன்ல ஞானேஸ்வர் குமார் டிஎம்கே என்ன ஓட்டுச்சோரி ராகுல் காந்தி போனார், ஒன்னாச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜாக தான் இருக்குங்க. தெளிவு வந்து ஒரு 4-5 நாள் தெளிவுபடுன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, ஜோதிமணி வந்து கண்டித்து செல்வ பெருந்தகை ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்ததில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதை தவிர ஒன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க 2 பார்க்கலையா? பணத்துக்கு விற்கப்படுகிறது சீட்டுன்னு சொல்றாங்களே, 5 கோடி வாங்கியிருக்காமலே என்ன ஜிகே மணியினுடைய பையன் போய் காங்கிரஸ் சேர்ந்தா அவனுக்கு சீக்கிரம் கொடுத்துட முடியுமா சார்? 5 கோடி வாங்கினான்னு சொல்றாங்க. அது கேசி வேணுகோபால் வாங்கினாரா, யார் வாங்கினா தெரியல. ஜோதிமணி சொல்றது கரெக்ட். ஏன்னா ஜோதிமணி என்பது ப்ளூ ஐடு பாய் ஆஃப் ராகுல் காந்தி, ப்ளூ ஐடு உமன் ஆஃப் ராகுல் காந்தி. அந்த மாணிக் தாக்கூர் ப்ளூ ஐடு பாய் ஆஃப் ராகுல் காந்தி. அவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருக்கைக்கு போய் லோக்சபால February 4ஆம் தேதி அவங்கள பிரைம் மினிஸ்டர் தாக்க போனாங்க, கேரோ பண்ண போனாங்க. அப்பேற்பட்ட ஒரு துணிமை கொண்ட ஜோதிமணி அந்த அறிக்கை விட்டுருக்காங்கன்னா ராகுல் காந்தியினுடைய அனுமதி தான் அந்த அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை விட்டு தாற்பயம் என்னங்க? ஒரு டெலிவிஷன் டிஸ்கஸ் பண்ணீங்களா சார்? அதை எங்க தள்ளி போயிட்டாங்க. அதை விட்டுட்டு அதையெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் 2029 ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் விஜய் பக்கம் போவதற்கான ஒரு ஆயத்தங்களை இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிள். காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட இனிமேல் இருக்கவே இருக்காதுங்க. அதற்கு காரணம் தாவேகா. இன்று திமுக தோல்வி அடைமையானால் அதற்கு முதல் காரணம் ராகுல் காந்தி. திமுக தோல்வி அடைமையானால் அதற்கு 2வது காரணம் எடப்பாடி பழனிசாமி பிளஸ் விஜய். அந்த கன்சாலிடேட் பண்ணி ஓட்டு வாங்கினா அந்த ஓட்டு குறைஞ்சிரும். அதை தவிர உதயநிதி முதலமைச்சராக்க வேண்டும் என்று துடிக்கிறாரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதுவே அவருக்கு எதிராக போகும். யானையை தன் வாழ மண்ணு போட்ட மாதிரி ஆயிடும். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கலாம், நிறைய சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை. மனோ தங்கராஜுக்கு, பொன்முடிக்கு, காந்தி, அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. 60 புதிய வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க திமுக சைட்ல? சீஃப் மினிஸ்டர் புரிகிறாரு, தமிழக உளவுத்துறை கூட கொடுத்திருக்குது உங்களுக்கு 40 சீட்டு மேல வராதுன்னுட்டு. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பண்ணியிருக்காரு. நேற்று பாருங்க அந்த டைஸ்ல உட்கார போது துரைமுருகன் தள்ளி போய் உட்காருன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டு காமிங்க தம்பி. இதுல அவர் கிட்ட ஸ்டார் எடுத்து மேஜை கிட்ட வந்தா தள்ளி வச்சுட்டாரு. இவர் ஒண்டி நின்றுந்தாரு. இப்ப கேட்டா ஜெயலலிதா அது மாதிரி சிங்கிளா பண்ணாங்கன்னுட்டு. இந்த பக்கம் 4 பக்கம், அந்த பக்கம் 4 பக்கம். துரைமுருகன் பக்கத்துல வச்சுக்க வேணாமோ? 88 வயசு ஆச்சு. என்னங்க இது? என்னமோ சீனியர் லீடர்ஸ் ஏன் அவங்க வந்து திமுக சைட்ல இருந்து புறக்கணிக்கிறதுக்கு காரணம் என்ன? விஜயோட வளர்ச்சி, நிறைய அங்க இளம் கட்சியில உறுப்பினர் இருக்காங்க, யங்ஸ்டர் இருக்காங்க, அப்படியா? தப்பு தால்ஸ்டாய். நான் சொல்றது நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்கல தால்ஸ்டாய். உதயநிதி முதலமைச்சராக்குவதை சீனியர் மினிஸ்டர்ஸ்க்கு பிடிக்கவில்லை. அதுதாங்க மெயின் காரணம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் நான் ஒதுங்கிட்டாங்க. நல்லதா போச்சு. அந்த மனோஜ் பண்றவங்கலாம் ஏதோ ஒரு ட்வீட் போட்டுட்டு இருந்தாரு நரேந்திர மோடியை பத்தி. அதெல்லாம் ஒரு அசிங்கமா போயிடுச்சு. இவருக்கு ஒரு எம்பாரசிங். ஒரு தடவை போயிட்டு அப்புறம் பாலுக்கு வந்தாரு. கடைசியில பால் ஊத்திட்டாங்க அவருக்கு. ஒரு பக்கம் மதுரையில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக வந்து சுந்தர்சி இறக்கியிருக்காங்க. அப்போ பழனிவேல் தியாகராஜனுக்கு ஈஸியாக வெற்றி அமைஞ்சிடும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் ஒன்று தால்ஸ்டாய், களம் மாறிவிட்டது. 4 முனை போட்டி ஆகிவிட்டது. 4 முனையில் ஒவ்வொருத்தவங்க பிரிச்சதுன்னா 100லேருந்து 500க்குள்ள வாக்குல தான் ஜெயிப்பாங்க. நாட் வித் 1 lakh 2 lakhs அந்த காலம் போயாச்சு. தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிரான அலை ஓடுகிறது என்று 3 சொல்லணும். 3rd டைம் நான் சொல்றேன். காரணம் என்ன? போதைப் பொருள்னால மந்திரிங்க பசங்களே தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல போய் காரை ஓட்டிட்டு இடிச்சிட்டு போறாங்க. அது யாரும் போலீஸ் எஃப்ஐஆர் பண்றது கிடையாது. அந்த பொங்குராஜுங்கிற பேசினார்னுட்டு விஜய் டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது இருக்குல்ல, ஒன்றும் ஆக்ஷனே இல்லைங்களா சார்? கைது பண்ணவே இல்லைங்களா சார் அவங்க? ஏன் சார் இல்ல முதல்வர் ஆட்சியில் இருக்கும் போது ஓகே, இப்ப தேர்தல் ஆணையம் தானே இருக்கு, அப்ப ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அதான் சொல்றேன். அந்த மேடம் பட்நாயக்ங்கிற மேடம் வந்து சொன்னதால நீங்க இப்ப பர்மிஷன் கொடுத்தாங்க பெரம்பூர்ல நாளைக்கு கேன்வஸ் பண்ணுன்னுட்டு. பட் இருந்தாலும் அதுவும் இருக்காது. இன்னும் திமுக அதிகாரிகள் தமிழகத்தில் ஊன்றி இருக்கிறார்கள். அதை சொல்லி தானே அந்த வேல்முருகன் வெளில போனாருங்க தம்பி. வேல்முருகன் போட்டு ஏங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? இப்ப வேல்முருகன் சீமான விஜய் சேர்ந்தாங்கன்னா நாடு ஆடுங்களேன். இன்னும் வேல்முருகன் நாளைக்கு வேற ஏதாவது பேசி விஜய்க்கு ஆதரிக்கிறேன்னு வந்தா என்ன பண்ணுவீங்க? வேல்முருகன் வெளியில போனதுக்கு மெயின் காரணம் சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கவங்கன்னா அவருக்கு ஒன்றும்
எப்படி செல்வ பெருந்தகைக்கு வழிபடித்து கொடுத்தால் கூட மாதத்திற்கு ஒரு 20 லட்சம் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக இவருக்கு பண்ணி தரல. அதனால பதவி கேட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி ஏன் சார் வரல? அதெல்லாம் கேளுங்க தம்பி. ராகுல் காந்தி தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக திமுகவுடைய பிரச்சாரத்திற்கு ஈடுபட மாட்டார். திமுக ஈடுபட்டாலும் ஒரு தொகையில் வந்துட்டு போயிடுவார். கேரளாவுக்கு 4 தரம் வர்றாரு, கர்நாடகாவுக்கு 3 தரம் போறாரு, தெலுங்கானாக்கு 2 தரம் போறாங்க. ஒரு ஸ்டாப் 1/2 hour 1 hour தமிழ்நாடு வரமாட்டேங்கிறாருங்களே. இன்று கூட அந்த 28 பட்ஜெட் ஏங்க லேட் ஆகுது? பிஜேபி காங்கிரஸ் ஏங்க லேட் ஆகுது? எல்லா மாநில கட்சிகள்லாம் ஒண்ணு பண்ணிட்டாங்களே. பிஜேபியில் நல்ல நாள் பார்த்துருக்காங்க. இந்த அஷ்டமி நவமி பிரைம் மினிஸ்டர் வந்து நாளைக்கு வெளியில போறாரு. திங்கட்கிழமை சாயங்காலம் பார்லிமெண்டரி போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. என்ன ராஜ்நாத் சிங் வந்து ஃபார்வர்ட் ஏரியாவுக்கு போயிருக்காரு. அமித்ஷா கல்கட்டாவில் இருக்கு. அதுதான் நாளைக்கு சாயங்காலம் வச்சிருக்காங்க. காங்கிரஸுக்கு என்ன இருக்குதுங்க? 28 சீட்டு எப்பாரும் போட்டு சொல்ல வேண்டியது தானே. அமைதியாக இருக்கிற நோக்கம் என்ன சார்? விஜய் பக்கம் வரப்போறாரு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு தொகுதி சபை வறுமை. ஆனால் காங்கிரஸிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட ஒரு 5 அல்லது 6 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக திமுகவை விட்டுவிட்டு விஜய் பக்கம் வருவதற்கான ஒரு அறிகுறிகள் பிரகாசமாக தெரிகின்றன. அந்த 5 பாயிண்ட் சொன்னார் பாருங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்ன பண்ண போறேங்கிட்டு, அதை தான் சொல்லுவாங்க திருப்பி. பிளஸ் வந்து மீதி ஜனங்கள்லாம் போறோம். இப்போ ஒரு புது முறையை ஒரு அணுகுமுறை பண்ணியிருக்கிறாரு. எல்லாருக்கும் வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறாரு. இப்படி பண்றாங்க, இப்படி பண்ணாங்க. ஸோ தட் ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாப்பியா இருக்க காமிக்கிறாங்க இல்லையா? அது வரவங்க எல்லாம் தேர்தல் அறிக்கை முடிஞ்ச உடனே, அதாவது இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரோட போட்டோ எடுத்திருந்தாரு. ஒரு ஊழியருக்கு முத்தம் கொடுத்தாரு. அதுக்கு எவ்வளவு ஒரு ரசனை இருக்குது பாருங்க. ஸ்டாலின் பண்ணுவார் அது மாதிரி. கொஞ்சம் இப்படி 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 பண்ண சொல்லுங்க பாப்போம். ஸ்டாலின் இப்படி பண்ண முடியாது அவரால். சரி, ஓகே சார். எத்தனை தொகுதி வெற்றி பெறுவார் சார்? எத்தனை தொகுதிக்கான வாய்ப்புகள் வெற்றி கணிசமா இருக்கு? 30 என்னுடைய எண்ணங்க. சரி, நான் ஏற்கனவே அந்த மொண்டாலும் சொல்லிட்டு 30 35. நீங்க அதை வந்து திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன் 235 34ங்க வச்சுங்க. 35 ரவுண்ட் ஃபிகரா வேணும். 34 மீதி 200 சண்டை போட்டுப்பாங்க. ஆக மொத்தம் விஜயினுடைய நிலைமை தான் என்ன இருக்குன்னு தெரியுது. இப்போ திமுக அணியிலிருந்து சிலது அதிமுக அணி போக முடியும். மறுமலர்ச்சி திராவிட கழகம் மாதிரி, வைகோ மாதிரி. காங்கிரஸ் வேறு அணிக்கு போக முடியும். இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க கன்சாலிடேட் பண்ணிட்டு. ஆனா இங்க ஜெயிக்கிறதுதான் கஷ்டம். அப்படி கேட்க போனீங்க 35-40க்கு மேல டிஎம்கே வராதுங்க. சோ விஜய் 35 இந்த 35 போச்சுன்னா 70, மீதி வந்து 170 இருக்குது. 170ல இந்த கட்சிகள் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து என்னை பொறுத்து மட்டும் தமிழக எலெக்ஷன் ஒரு தொங்கு சபையாக இருக்கும். ஏடிஎம்கே தலைமையில் மந்திரி சபை அமைப்பார்கள். எதிர்கட்சி தலைவராக விஜய் உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், விஜய்க்கு அதிகமாக நம்பர் வரும், திமுகவுக்கு விஜயை விட குறைந்த நம்பர் வரும் தான் என்னுடைய கணக்குங்க. நாளையிலிருந்து வீடு வீடா போறதாவும் சொல்றாரு. பல்வேறு தகவலை பொறுத்து பார்க்கலாம் சார். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, நன்றி.